லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த 5 விஷயங்கள் உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தூங்கும்போது கனவுகள் வருவது இயற்கைங்க. சில நேரங்களில் அது நம்ம ஆச்சரியப்படுத்துது, மற்ற நேரங்களில் அது நம்ம பயமுறுத்துது, மற்ற நேரங்களில் வேடிக்கையாகவும் இருக்கும். தூங்கும்போது கனவுகள் நம் உள் உணர்வுகளை காட்டுவதாக பலரும் நம்புகிறாங்க. இருந்தாலுமே கனவுகளுக்கு மறைவான அர்த்தங்கள் இருப்பதாக சிலர் நம்புகிறாங்க. கனவுல பூக்கள் பழங்களை பார்க்குறது நல்லதுன்னு சொல்கிறோம். சில துரதிர்ஷ்டத்தின் அறிகுறிகளாக நம்பப்படுது. குறிப்பாக கனவு 5 விஷயங்கள் தென்பட்டால் துரதிர்ஷ்டம் தவிர்க்க முடியாது என்றும் சொல்லப்படுதுங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல் பார்த்திங்கன்னா உடஞ்ச கண்ணாடிங்க. கனவுல உடஞ்ச கண்ணாடியை பார்க்குறது துரதிர்ஷ்டத்தோட அறிகுறியாக கருதப்படுது. ஏன்னா ஒரு கண்ணாடி ஒரு நபரோட ஆன்மா வடிவத்தை பிரதிபலிக்கக்கூடியதுன்னு நம்பப்படுது. உடைந்த கண்ணாடி ஒரு நபரின் குணத்தை ஒரு குறைபாட்டின் அடையாளமாக இருக்கலாம். யதார்த்தத்தை நம்மளால் சரியாக புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்படிங்கிறதுக்காக இது சொல்லப்படுது. உங்கள் கனவுல உடைந்த கண்ணாடி கண்டிங்கன்னா உறவுகள், தொழில், மனநிலையில் சிக்கல் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணுங்க. உறவுகள், உள் எண்ணங்கள் இல்லைன்னா சுய மதிப்பு பற்றிய எச்சரிக்கை அறிகுறியாக கருதப்படணும். ஒரு கனவுல உடைந்த கண்ணாடியை பார்க்கறதுனால ஏற்படும் எதிர்மறை ஆற்றலை அகற்ற கவனமாக இருக்கணும். ஒருவர் குறிப்பாக உறவுகள், எண்ணங்கள் மற்றும் வாழ்க்கையின் சுய மதிப்பு அம்சங்களில் கவனம் செலுத்தி அவற்றை மேம்படுத்த முயற்சிக்கணுங்க. அதே மாதிரி 2வது கனவு என்னென்னா பல் இழப்புங்க. கனவுல பற்களை இழப்பது பலருக்கு ஒரு திகிலூட்டும் அனுபவம். பற்கள் வலிமை, தொடர்பு, சுய வெளிப்பாடு இதெல்லாம் சின்னமாக இருக்கிறதுனால இந்த கனவுகள் பலவீனம், பதட்டம், பயம் இதெல்லாம் குறிக்குது. இந்த கனவு சக்தி அல்லது செல்வாக்கை இழக்கும் பயத்தை பிரதிபலிக்குது. இந்த கனவோட தொடர்புடைய எதிர்மறை உணர்ச்சிகளை குறைக்க உறவுகளில் நம்பிக்கையும் அதிகாரத்தையும் உறுதிப்படுத்துவது முக்கியங்க. கிழிந்த ஆடைகளை கனவுல கண்டிங்கன்னா இல்லைன்னா தளர்வான நூல்களை பார்க்கறது துரதிர்ஷ்டத்தின் அடையாளம். இவை எதிர்கால தோல்விகள் இல்லைன்னா வாழ்க்கையோட வீழ்ச்சி அம்சங்களை குறிக்குது. இந்த கனவுகளை பார்ப்பதன் மூலம் தங்களோட பலவீனத்தை எல்லாமே அம்பலமாக்கி விட்டு தான் உணர்கிறாங்க. அவங்க பாதுகாப்பற்றவங்களாக உணர்கிறாங்க. ஆனால் இந்த கனவோட தொடர்புடைய எதிர்மறை ஆற்றலை குறைக்கிறதுக்கு வாழ்க்கையில் ஆதரவு தேவைப்படும் பகுதிகளில் வேலை செய்வது முக்கியங்க. அடுத்த கனவு என்னென்னா, நீங்கள் ஒரு கனவில் குழப்பமான தவறான ஒரு பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா போகிறீங்க. அந்த மாதிரி கனவு கண்டா, அதாவது கனவுல சிக்கிட்டு இல்லைன்னா குழப்பமாக இருக்கிறது போல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மை இல்லைன்னா திசையின் பற்றாக்குறையை குறிக்கலாம். அதாவது எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது தெரியாமல் இருக்கலாம். இந்த கனவுகள் முடிவுகள், இலக்குகளை நீங்கள் மறுபரிசீலனை செய்வதற்கான எச்சரிக்கை அறிகுறிங்க. திட்டங்களை மறுபரிசீலனை செய்வது, நம்பகமானவங்க கிட்ட ஆலோசனையை பெறுவது, எதிர்கால சிக்கல்களை தடுக்க வாழ்க்கையின் நோக்கத்தை மீண்டும் கண்டுபிடிப்பது முக்கியங்க. இந்த செயல்கள் மூலம் இந்த கனவுகள் குறிக்கும் துரதிர்ஷ்டத்திலிருந்து விடுபடலாங்க. அன்றாட வாழ்க்கையில் தெளிவும் பெறலாங்க. இருண்ட பயங்கரமான கடலுங்க. கனவுல இருண்ட பயமுறுத்தும் கடலை பார்க்கறது போல உணர்ச்சி உயிரற்ற தன்மை வரவிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில்
பிரச்சனையின் அறிகுறிங்க. இந்த கனவுல காணப்படும் புயல், அலைகள் வாழ்க்கையில சீர்குலைக்கும் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து ஒவ்வொன்னையும் ஒரு முறைக்கு பலமுறை வந்து யோசிச்சு தான் செய்யணும். அதே மாரி வந்து உணர்ச்சி கொந்தளிப்பு, மோதல்கள வந்து தவிர்ப்பது நல்லது. கடினமான காலங்கள்ல வழிகாட்டக்கூடிய பொருட்டு வந்து இந்த கனவுகள் வந்து பிரதிபலிப்பும் ஏற்படுத்துங்க. எதிர்மறையான ஒரு உணர்ச்சிகள வந்து இது ஏற்படுத்துங்க. அதனால இந்த மாரி கனவு வந்துச்சுன்னா, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயும் அதனால இந்த கனவு வரும்போது நீங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும், எந்த செயல்கள் செஞ்சாலும் முன் ஜாக்கிரதையாகவும் யோசிச்சு நிதானமா செய்யறது அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களை நீங்க பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.